ஒரு ஊர்ல ஒரு காடு. அந்த காட்டுல ஒரு பனைமரம், நல்ல வளர்ந்த பனைமரம், இலை கிளையோட நல்லா பச்சை பச்சைன்னு ஒரு பனைமரம் நீளமா வளர்ந்து போயிருக்கு. அதுல ஒரு பருந்து பறவை. அந்த பருந்து பறவை தினமும் அதுல இலைப்பாறை வந்துடும். ராத்திரி இலைப்பாரிட்டு அது காலையில அந்த பனைமரத்துக்கிட்ட சொல்லிட்டு போயிடும், இங்க வா, நான் உணவை தேட போறேன், நீ ராத்திரி தான் வருவேன் அப்படின்னு சொல்லி. சரி போயிட்டு வா அப்படின்னு அந்த பனைமரம் சொல்லிடும். சரின்னு சொல்லி இந்த பருந்து என்ன செய்து போயிடும். அப்ப ஒரு 2 நாளா போயிட்டு 3ஆம் நாள் பருந்து எதா இவங்க இதுகிட்ட கதை பனைமரத்துக்கிட்ட. ஆனா அன்னைக்கு கம்மனை இருக்கு. கம்மனை இருந்த உடனே அப்ப பனைமரம் கேட்கும், நீ ஏன் இன்னைக்கு கம்மனு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும். இல்ல பாத்துக்கோ, நான் இறை தேட போற நேரத்துல ஒரு வாசல்ல ஒரு 4 குஞ்சியும் கோழியும் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. அப்போ நான் சடக்குன்னு ஒரு குஞ்ச மேல இருந்து கீழே இறங்குற மாதிரி இறங்கி நான் தூக்குனேன். ஆனா இது என் கைக்கு அம்முடல, வாய்க்கு அம்முடல. ஆனா அது கீழே விழுந்துட்டு. சரி அப்படின்னு சொல்லி கீழே விழுந்துட்டு, இனிமே நம்ம அதை போயிட்டு இது பண்ண வேண்டாம், தூக்க வேண்டாம், போட்டு அப்படி விட்டுட்டேன். ஆனா என் காதுல கேட்கற மாதிரி அந்த கோழி வளர்க்கற அம்மா, இந்த பருந்து பாரு, கோழி குஞ்ச நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்க, கோழி குஞ்ச பிடிச்சிட்டேன், நல்ல வேலை போட்டுட்டு போயிட்டு, சரியானதுன்னு என்ன அது மனசுக்குள்ளேயே வஞ்சிக்கிட்டு இருந்தது அப்படின்னு இந்த பருந்து பறவை இந்த பனைமரத்துக்கிட்ட சொல்லுது. சரி சரி விடு விடு, நீ இப்ப என்ன அந்த குஞ்சியவ தின்னுட்ட, திங்கல் இல்ல, எப்படியோ வாய விடாது, உன்னுடைய சாப்பிடுறது உன்னுடைய வேலை, நீ பருந்து. ஆனா நீ எடுத்த அந்த குஞ்சை எடுத்திருக்க, ஆனா நீ உன்னுடைய வாயை தவறி கீழே விழுந்துட்டு, பரவாயில்லன்னு நீ விட்டு குடிச்சிட்டு வந்துட்ட. நீ நல்ல பருந்து பரவாதான், ஏன் நீ அதுக்கு வருத்தப்படுத அப்படின்னு இந்த பனைமரம் சொல்லுது. இல்ல இல்ல, அந்த ஓனரமா சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி சரி, ஒண்ணுமே நீ ஒண்ணும் நினைக்காத, நானும் தான் கவலையோட இருக்கேன் அப்படின்னு இந்த பனைமரம் சொல்லு. உனக்கு என்னப்பா கவலை, நீ நல்லா ஓங்கி வளர்ந்த மரம், நீ உன் மரத்துல இருந்து 4 பேரை பார்ப்ப, நான் யார பார்க்க, நான் உன் மரத்துல உன்னுடைய அனுமதியோட நான் உட்கார்ந்து இருக்கேன், உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு இந்த பனைமரம் அந்த பருந்து பறவை கிட்ட கேட்கும். அப்போ அந்த பறந்து பறவை சொல்லுது, நல்ல கேட்டுக்கோ, உன்னால நிறைய பேருக்கு உன்னுடைய மரத்தை, ஒரு பனைமரத்தை வச்சு அவ்வளவும் உன் மரத்துல இருந்து அவங்களுக்கு எல்லா பொருளும் எடுத்து அவங்களுக்கு உதவுற மாதிரிதான் உன் மரம் இருக்கு. நீ ஒண்ணும் அதை நீ எனக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்கு, ஆனா நீ கவலைப்படாத அப்படின்னு இந்த பருந்து பறவை சொல்ல. அப்ப பனைமரங்க அப்படி என்ன விசேஷம், நீ சொல்லு அப்படின்னு. விசேஷத்தை சொல்லட்டா அப்படி, சரி சொல்லு. இப்போ உன்னுடைய பச்சை மரம் இலையா இருந்தா அத நறுக்கி அத மனுஷாடு கொண்டு போய் அதை என்ன செய்வாங்க, ஒரு ஜடகணக்கா போட்டு வீட்டுல கட்டுவாங்க. ஒண்ணு அதை விட்டுட்டு உன்னுடைய ஓலை காஞ்சிட்டு அப்படின்னா வீட்டுல கூரையாக்கி அதுல மனுஷாடு குடும்பமே உட்கார்ந்துக்கணும். 2, 3வது கேளு, உன்னுடைய பனைமரத்துல கதிரி இறக்கி சாப்பிடுவாங்க, அது உடம்புக்கு ஆரோக்கியம். பிறகு அது அந்த பனைமரத்து காய் பழுத்து விழுந்து பழமாயிரும். அந்த பழத்தை பிறக்கி கொண்டு போய் ஒரு குழிய தோண்டி அதை போட்டு வச்சு
2 மாசம் 3 மாசம் அதை உள்ள போட்டு வச்சிருவாங்க. அதுக்கு தண்ணி கூட ஊத்த வேண்டிய அவசியம் இல்லை. கிழங்கா ஆயிரும். கிழங்கா ஆயிரும். அதுவும் மனுஷாலும் உபகாரமா இருக்காங்க. நீ ஏன் கவலைப்படுங்க? அதையும் விட்டுட்டு உன் ஓலையில வந்து காஞ்ச ஓலைய தமிழ் திருநாளுக்குன்னு ஒண்ணு வரும். வருஷத்துக்கு தமிழ் திருநாளுன்னு வரும். அதுக்கு என்ன செய்வாங்க? அந்த ஓலைய வச்சுதான் பொங்கல் இட்டு சாமி கும்பிடுவாங்க. அந்த ஓலை கொஞ்சம் காயாத ஓலைய என்ன செய்வாங்க? எடுத்து வீசரிச்சு நல்ல வீசுவாங்க. எல்லாத்துலயும் உன்னுடைய மரத்துல இருக்கு. அவ்வளவு உபகாரம் இருக்கு. நீ ஏன் கவலைப்படுத? நான் ஒத்தையில நிக்கணும்னு நீ என்னைக்குமே சொல்லக்கூடாது. இப்ப நான் அப்படி இல்லை. நான் காலையிலேயே பாரு உன் மரத்துல ராத்திரி எல்லாமே நானே காஞ்சி படுத்துட்டு காலையில நான் வெளியே போயிட்டேன். ஆனா நான் ஒரு குஞ்ச எடுத்த முடி என்னுடைய குஞ்சு சாப்பிடுது. என்னுடைய இனத்துக்காரங்க அததான் சாப்பிடுவாங்க. அது என்ன இது? ஆனா வந்து கேளு, உனக்கு அப்படி கிடையாது. உன் மரத்துல நீ நிக்கின இவ்வளவும் யூஸ் ஆகுது ஆட்களுக்கு. அப்ப நீ பெரிய ஆளுதான். நீ ஒன்னும் அப்படி நினைக்காத. அப்ப அந்த பனைமரம் இந்த பருந்து பறவை பார்த்துட்டு நீயும் ஒன்னும் சின்ன ஆளு கிடையாது. உன்னைய ஒரு சாமிக்குள்ள ஒரு சாமி கும்பிடுறத சொல்லுவாங்க. அந்த பறவை பேரு உனக்கு வந்து வரும். அப்படி என்ன வரும் நீ சொல்லு அப்படின்னு சொன்னா, உனக்கு உன்னைய பார்த்து உன்னுடைய கழுத்துல வெள்ளை இருக்கனால உன்னை கிருஷ்ண அவதாரம் நினைச்சு உன்னைய கீழே இருந்த பக்தர்கள் என்ன செய்வாங்க? கணத்துல போட்டு சாமி கூட ஆகா கிருஷ்ணர் நிக்காரு, கணத்துல பறந்து கிருஷ்ணர் பறந்து நிக்கி அப்படியே கணத்துல போடுவாங்க. நீயும் குறைஞ்சவன் கிடையாது அப்படின்னு. அப்படியா? அதனால எப்பவுமே மனத்தை தளரு, என்னைக்குமே நீ ஒண்ணு போல இரு அப்படின்னு சொல்லு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உனக்கும் நீ கவலைப்பட வேண்டாம், நானும் கவலைப்பட வேண்டாம். நம்ம 2 பேருமே ஈக்குவலாவே தான் இருக்கோம். அதனால நான் இப்போ ராத்திரி வந்து நீ என்கிட்ட கதை சொல்லிட்ட, நானும் உன் மனசுல உள்ளதை சொல்லிட்டேன். நான் காலையில நான் எப்போ மாதிரி என்னுடைய பதவிக்கு போற நல்ல ஒரு எனக்கு உணவு வேணும் இல்லையா? அதனால நானு காட்டு பகுதியில போய் நான் உணவு எல்லாம் காட்டு பகுதினா காட்டுலதான் இருக்கு பனைமரம். ஆனா இதுக்கு உணவு எடுக்கணும்னா வேற மரங்கள்ல தான் போய் பழம் வேற தானியங்கள் இதெல்லாம் எடுக்கணும்னா இது வெளியே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பனை மரத்துக்கிட்ட நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இதோட அனுமதி வாங்கிட்டு அந்த பருந்து போயிருது. சரி அப்படி நீ சொன்னதெல்லாம் நன்மைதான், எனக்கு இதெல்லாம் தெரியாம போச்சே அப்படின்னு பனைமரம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். சரி நீ இப்படியே இரு, நான் சாயங்காலம் வரேன் அப்படின்னு சொல்லி அது சாயங்காலம் வந்து அது கூட்டு கணக்கா கூட்டுல வந்து அமர்ந்துட்டு, பனைமரமும் ஆக நம்மளுக்கு இவ்வளவு ஒரு நம்ம மரத்துல இருந்து இவ்வளவு ஒரு இது இருக்க பொறுப்பெல்லாம் நம்ம மரத்தை வச்சு இவ்வளவு சம்பாத்தியம் பண்ணவும் எல்லாம் இருக்காங்களா, நம்ம என்னமோ நினைச்சுக்கிட்டோமே, இது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி இந்த பனைமரமும் சரின்னு நின்றுக்கிட்டு